செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் பாடக்கூடிய சிறுவர்களை பார்க்கும் பொழுது தங்களால் எழுந்து நின்று ஆட வேண்டும் போல் இருப்பதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். இந்நிலையில் தற்பொழுது சரிகமபா லிட்டில் சாம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. தெரிவு செய்யப்பட்ட அனைத்து குழந்தைகளும் பாடுவதற்காகவே பிறந்தவர்கள் போல் பாடி வருகின்றார்கள். அந்த வகையில் கடந்த வாரம் பாடகர் தேவாவின் சுற்று நடந்து அதில் வெற்றி அடைந்த ஒவ்வொரு போட்டியாளர்களும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றிருக்கின்றார்கள். இதில் போட்டியாளர்கள் சிறப்பாக பாடியும் இருந்தார்கள். திவினேஷ் அந்த பாடல் எதுவாக இருந்தாலும் அவர் பாராட்டப்படாமல் இருப்பதில்லை. தனது திறமையை அவர் அந்த லிட்டில் சாம் போட்டியில் வெளிக்கொணர வந்ததே பெரிய விடயம் என்று கூறுகின்றார்கள். ஏழை சிறுவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்பதுவே அங்கு இருக்கின்ற மக்களின் ஆச்சரியமான ஒரு செய்தியாகும். இதனை அடுத்து அந்த சுற்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு செய்யப்பட்டிருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த சுற்றில் இதற்கு முன்னர் இருந்த சீசனில் கலந்து கொண்ட போட்டியாளர்களும் தற்போது இருக்கும் போட்டியாளர்களும் சேர்ந்து பாடலை அசத்தி பாடியிருந்தார்கள். தற்பொழுது வெளியாகியிருக்கும் வீடியோவில் பாடகர் புருஷோத்தமன் மற்றும் போட்டியாளர் யோகசி சிறப்பாக பாடி அரங்கத்தை அலங்கரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஆகவே போட்டியாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் விட்டுக் கொடுக்காத திறமையின் காரணமாக தங்களை நாளுக்கு நாள் மெருகூட்டி வருவதும் அங்கிருப்பவர்களை ஆச்சரியப்படுத்தி இருப்பதும் பலருக்கும் எதிர்பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாகவே இருக்கின்றது. எதிர்காலத்தில் சிறந்த சாதனைகளை இவர்கள் படைப்பார்கள் என்பதுவே இங்கு கூறிக்கொள்ள விரும்பும் ஒரு செய்தியாகும்.